ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது பிராணாயாமா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். பஸ்திரிகா பிராணாயாமா. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கோம். அதோட பலன்களும் யார் யார் பண்ணக்கூடாதுங்கிறதும் நம்ம எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். இப்போ நான் உட்காந்துருக்கிறது வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு நம்ம பண்ணோம்னா ப்ரீத்திங் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. பத்மாசனம் பண்ணனாலுமே ரொம்பவே நல்லது. என்னி ஆசனம். இப்போ இந்த பஸ்ரிகாக் பண்ணும் போது நம்ம வஜ்ராசனில் உட்காந்தா ரொம்பவே நல்லது. இப்போ இது எப்படி பண்ணணும்னா, வஜ்ராசனம் இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் அப்படியே முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கணும். தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். அப்படியே இப்போ கைகளில் நம்ம ஃபிஸ்ட்டு வைக்க போகிறோம். ஃபிஸ்ட்டுனா நம்மளோட தம் ஃபிங்கர் உள்ளே வச்சுட்டு எல்லா ஃபிங்கர்ஸுமே நம்ம இப்படி மூடிடுறோம். மூடிட்டு வேகமாக மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே தூக்கிடணும். வேகமாக மூச்சு விட்டுட்டே கை இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும். மாறு பக்கத்தை ஓரளவுக்கு விரிச்சிட்டு இந்த மாதிரி சைடில் கொண்டு இப்படி வைக்கணும். அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ கபாலபதின்னு ஒரு பிராணாயாமம் இருக்குது. ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கபாலபதியில் என்னன்னா ஆக்டிவ் இன்னேல் தானாக ஆகிடும். எக்ஸேல் மட்டும் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுதான் கபாலபதி. இப்போ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய பஸ்ரிகாக்கு ஃபோர்ஸ்ஃபுல் இன்னலேஷன், ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். இது ரெண்டுமே மூச்சு நல்லா வேகமாக இழுக்கணும். மூச்சு நல்லா வேகமாக விடணும். அது சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கிறதுக்காக தான் அது ரெண்டுத்தையுமே இப்போ கம்பேர் பண்ணி நான் இதுக்கு சொன்னது. இது யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம வேகமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹார்ட்டுக்கு அதிகமாக பீட் ஆகும். ஸோ அதனால் அவங்க இதை தவிர்க்கலாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். குழந்தைகள் தாராளமாக செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த சைனஸ் பிரச்சனையோ இல்லை இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீசிங்கு, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே கியூர் ஆகும். இப்போ நிறைய பிள்ளைங்களாம் இப்போ இந்த சம்மர் சீசனுங்கிறதுனால நல்லா நிறைய கோல்டான ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க. அப்புறம் கோல்ட் ஆகிடும், சளி பிடிக்கிறது, இதுமாதிரி நிறையவே இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். சரி, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்களை மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து வேகமாக மூச்சு இழுத்துட்டு கை மேலே போகும்போது கை விரல்களை விரிச்சிடணும். அதே மாதிரி கை கீழே கொண்டு வரும்போது மறுபடியும் இந்த ஃபிஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடணும். மார்க் பக்கவாட்டில் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். தளர்த்திக்கலாம். இது ஒரு 6 முறை பண்ணிவிட்டு தளர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒரு 6 முறை பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு தலை வலிக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்கப்புறம் வயிறு வலிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தாராளமாக இதை செய்யலாம். இன்னும் ஒரு ரவுண்ட் பண்ணிடலாம். ஒரு ரவுண்டுன்னா ஒரு செட்டில் 6 தடவை பண்ணணும். அதேமாதிரி 2 செட்டு 3 செட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ரவுண்ட்ஸும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ரவுண்ட்ஸ் ஆர் செட்ஸ், எனிதிங் இஸ் ஃபைன். இப்போ இன்னும் செகண்ட் ரவுண்ட் பண்ணிடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு சில வினாடிகள் இப்படியே இருக்கலாம். தளர்த்திக்கலாம்.
எதுக்காக கொஞ்ச நேரம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வேகமாக பண்ணதுனால வந்து நம்மளோட மைண்டும் நம்மளோட உடம்பும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு சில வினாடிகள் வந்து அப்படியே இருக்கலாம். இப்போ தான் ஒரு 20 செகண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 30 செகண்டோ இல்லை ஒரு நிமிஷம் கூட அப்படியே உட்காந்துட்டிங்கன்னா ஃபுல் பாடி வந்து நல்லாவே வந்து காம் ஆகிடும். ஏன்னா இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி எல்லாமே வந்து காலையில் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் ரொம்பவே வந்து நல்லது. 4:30லேருந்து 6க்குள்ளே பண்ணால் ரொம்பவே நல்லது. இது பண்ணும்போது எம்டி ஸ்டொமக்கில் இருந்தால் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு 3 செட்டாக வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்சால் சாயந்தரம் மாலையில் வந்து பண்ணுறதுனாலுமே வந்து பண்ணிடலாம். அப்போவுமே வந்து நம்மளோட மதிய உணவு சாப்பிட்ட பிறகு வந்து ஒரு 3லேருந்து ஒரு 3:30 நேரம் கழித்து தான் வந்து இதை வந்து செய்கிற மாதிரி இருக்கணும். இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல வந்து என்ன எக்ஸ்ட்ரா வந்து அந்த இதெல்லாம் வந்து எல்லா டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நமக்கு அந்த பேட்டர்னே வந்து மாறிடும். செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து நடக்கிற வந்து அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து கண்கூட வந்து பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம்? நான் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலத்துல என்ன சொல்றாங்க, எதிர்காலத்துல என்ன சொல்றாங்க, அதுவே இறந்த காலங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதா. ஸோ ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையில எப்படி எல்லாம் சொல்றாங்கன்றா. அந்த காலங்கள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலத்தை நம்ம எப்படி சொல்லணும்? ஒரு ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ், நான் வந்து பண்றேன், முடிச்சுட்டேன் அப்படிங்கறத சொல்லலாம். நெகட்டிவ்ல சொல்லலாம், இல்ல பண்ணல, முடிக்கல அப்படின்னு சொல்லலாம். இல்ல கேள்விகளா, ஏன் பண்ணணும், இதை பண்ணணுமா, செய்யணுமா அப்படின்னு கேள்விகளா கேட்கலாம். இது எல்லாமே இந்த ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் தான். அஃபர்மேட்டிவ் பேஸ்ல தான் நம்ம எடுக்கிறது. ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற போது அந்த வாக்கியத்தை கரெக்டா முழுமையடை செஞ்சு அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆன்சர்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி தான். ஸோ ஓகே மேம், ஸோ இப்போ ஒரு காலம் நம்ம எழுதுறோம், ஒரு டென்ஸ் நம்ம எழுதுறோம், அதை கத்துக்கணும் அப்படின்னா அந்த டென்ஸுக்கு அந்த காலத்துக்கு வெறும் ரூல் மட்டும் தெரிஞ்சா போதுமானா? கண்டிப்பா எந்த காலம் படிக்கிறீங்களோ அந்த காலத்துக்கான ரூல் தெரிஞ்சிருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனா ரூல் மட்டுமே அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரியான சப்ஜெக்ட், அந்த ஏற்ற மாதிரியான ஆப்ஜெக்ட் போட்டு சென்டென்ஸை, வாக்கியத்தை என்ன பண்ணணும், ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரேமிங் வேர்ட்ஸ், அந்த ஃப்ரேமிங் சென்டென்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நமக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக நமக்கு கொடுக்கும். ஸோ அதன் அடிப்படையில் ஒரு வேர்ப் ஃபார்ம் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் எடுக்கிறீங்கன்னா அந்த செயலினுடைய தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. தமிழாக்கம் உங்களுக்கு புரியும் போது உங்களுக்கு அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்போது தமிழாக்கத்துக்கு ஏற்ப பதில் எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா எக்ஸாக்ட் தமிழாக்கம் தெரியும் போது ஓகே இப்படிதான் அமையணும் போல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும் போது இன்னைக்கான ஆக்ஷன் என்ன, சப்ஜெக்ட் என்ன, ரூல் என்ன, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டைம்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டைம்ஸ். இதுல பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ், அதாவது பாசிட்டிவ் பேஸ்டு சென்டென்சஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி verb forms V1, V2, V3, V1 plus ing. அதாவது present, past participle. ஸோ இந்த இடத்துல நான் வரும்போது என்ன எடுக்கிறேன்னா ரீட் அப்படின்னு எடுக்கிறேன். ரீட் அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த நம்ம ரீட் பண்றோம், வாசிக்கிறோம். சரிங்களா? ரீடுங்கிறது வாசிக்கிறது. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது கூட வாசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரீட் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கிறது, ரீட் பண்ணு, படி அப்படின்னு சொல்றோம். ஸ்டடி அப்படிங்கிறதும் நமக்கு படிங்கிறது தான். ஸோ ரெண்டு கோர்வையான விஷயங்கள் சொல்றீங்களே மேம், ரெண்டுத்துக்கும் ஒரே பதில்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம சொல்லும் போது ஹீ இஸ் ரீடிங், அவன் படிச்சுட்டு இருக்கான், ஹீ இஸ் ஸ்டடிங், அவன் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ரெண்டு விஷயங்களுமே ஒன்று தான். த பேஸ்ட் வந்து அவன் கரண்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான். சரிங்களா? இதை வந்து எக்ஸாக்டாக ரீடுக்கு வந்து வாசித்தல் திறமை அப்படிங்கிறது தான். ஸோ வாசிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், ரீடுக்கு வந்து படிக்கிறது தான் எடுக்கணும். ஸோ படி, ரீட். ஆனால் அதே V2 and V3ல சொல்லும் போது ரெட், the form of 2 ரெண்டுத்துக்குமே ரீட் தான் வரும். அதாவது உங்களுக்கு என்ன சொல்லும் போது மட்டும் V2ல ரெட், ஓகே, ஐ ரெட் திஸ் பேப்பர், நான் இந்த பேப்பரை படித்தேன் அப்படின்னு சொல்லணும். ரெட்ன்னும் போது கலர் அப்படிங்கிறத மென் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் தான் ஐ ரெட் திஸ் பேப்பர் அப்படின்னா நான் இந்த பேப்பரை படித்தேன், அதாவது வந்து நான் இந்த பேப்பரில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதை படித்தேன் அப்படிங்கிறது. அது செகண்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஃபார்மில் ஆஸ் யூஷுவல் வி கேன் சே ஆஃப் ரீட் அப்படிங்கிறது தான். அண்ட் தென் V1 plus ing, ரீடிங், படிச்சுட்டு இருக்கேன்.
சரிங்களா? ஸோ அப்போ verb ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் கலெக்ட் பண்ணலாம். சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. இதுக்கு ரூல் subject plus is, am, are plus v1 plus ing followed by object. சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ரூல் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு எந்த ஃபார்மேஷன் எழுதிடலாம். ஐ வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆம், பாஸ்ட் வந்து வாஸ், ஹீ இஸ் வாஸ், ஷீ இஸ் வாஸ், இட் இஸ் வாஸ், தென் யூ are, were, we are, were, they are, were. ஸோ அப்போ ஐ, வி, யூ அண்ட் தென் ஹீ, ஷி, தே, இட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. விச் இஸ் ஆல் இது எல்லாமே நமக்கு ப்ரெசன்ட் அண்ட் இது எல்லாமே நமக்கு பாஸ்ட். ஸோ ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளோட ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் யார் வரணும், சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்டில் வரும்போது நான் ஒரு ஹீ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஹீ எடுக்கிறேன். ஹீனா நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் வந்து இஸ். ஸோ ஹீ இஸ் v1 plus ing ரீடிங். ஹீ இஸ் ரீடிங். ஹீ இஸ் ரீடிங்னா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இதே நம்ம வந்து ஹீ இஸ் ரீடிங் என்ன ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது ஹீ இஸ் ரீடிங் அ புக். புக்குன்னு சொல்லலாம், இல்லை ஸ்டோரி புக்குன்னு சொல்லலாம், இல்லை இந்த புக்கோட நேமும் சொல்லலாம். ஹீ இஸ் ரீடிங் அ ஸ்பைடர்மேன் புக். ஸோ அப்படிங்கிற மாதிரி புக்கோட நேமே மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ ஹீ இஸ் ரீடிங் அ புக்னா அவன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். ஸோ நான் வரும்போது படித்து கொண்டிருக்கிறேன் வரும், அவன் அப்படின்னு வரும்போது இருக்கிறான் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லலாம், இல்லைன்னா வாசித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ வாசித்து அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, உறக்க படிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சத்தமா படிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது வாசித்தல். அந்த சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்குது இல்லையா, ஸோ வாசிக்கிறது. ஸோ நம்ம படி நார்மலா சொல்லும் போது சத்தமா உறக்க வாசி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா சத்தமா படி அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ அப்போ வாசித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது ரெண்டு ஃபார்மேஷனுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம், இன்னைக்கான சப்ஜெக்ட் அண்ட் ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை பேஸ் பண்ணி ஒரு 10 to 15 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக மறக்காம பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த அம்மா என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அது எல்லாத்துக்குமே அந்த குழந்தைனால ரியாக்ட் பண்ண முடியும். என்னப்பா அது டேஸ்ட் பட்ஸே கிடையாது, எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டா அதுக்கு தான் தொப்புள் கொடின்னு ஒன்று இருக்கு. இது மட்டும் இல்லை, அம்மா ஏதாவது சில்லா சாப்பிட்றாங்கன்னா அந்த குளிர்ச்சி அது ரியாக்ட் பண்ணுமா. இந்த மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே நல்லா டேஸ்டியா சாப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்.
நைஜீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷர்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மீன் பிடிக்க போகும்போது ப்ளூ மார்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷோடைய ஒர்த்து 2.6 மில்லியனா. இதை வித்திருந்தாருன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ காசு எடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கு தெரிஞ்சுதா தெரிலன்னு தெரில, இதை கும்பலாக உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க எல்லாரும். அதுக்கப்புறமா தான் அந்த மேட்ரு தெரியும். பயங்கரமாக மனுஷன் ஃபீல் பண்ணியிருக்கார். ஆஹா, இது 2.6 மில்லியன் ஆச்சே, வித்திருந்தா நம்ம லைஃப் செட்டில் இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம இப்போ 2.6 மில்லியனை சாப்பிட்ருக்கோன்னு நினச்சி திருப்தியாக இருந்துப்போம் அப்படின்னு அவரோட மனசையும் தேடிட்டு இருந்திருக்கிறாரு. நிறைய பேரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னையா இப்படி எழுதுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, கச்சன்னு இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, யாருடைய பிரெயின்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்தோ அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம சாதாரண நாட்கள் கிடையாது, வி ஆர் காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்த கோழிலாம் என்ன கலர் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன யோசிப்பீங்க? இப்போ வெள்ளை கலர் தான் இருந்திருக்கும், ஏன்னா நான் சாப்பிடும்போது வெறும் ஃப்ளஷ் மட்டும் தானே சாப்பிட்டேன் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஃபுல் பிளாக்ல இருக்கக்கூடிய கோழி இருக்கு, சாலிட் பிளாக்ல இருக்கும், ஒன்லி பிளாக். அதோடைய போன் பிளாக் தான், அதோடைய ஃப்ளஷ் பிளாக் தான், அதோட ஃபேஸ் பிளாக் தான், அதோட வீக் பிளாக் தான், அதோட கண்ணு பிளாக் தான், இப்படின்னு டோட்டல் பிளாக்ல இருக்கக்கூடிய கோழி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு கோழிங்க. அது மட்டும் கிடையாது, அது போடக்கூடிய முட்டையுமே பிளாக் கலர்ல தான் இருக்கும். பியோர் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு முட்டை. எப்படி நல்லா இருக்குல்ல? ஆனால் இதோடைய ஒர்த்து $2,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப ரேரஸ்டான ஒன்று. இப்படி யாராச்சும் வளர்த்துறாங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட கோடீஸ்வரர் ஆக போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த பிளாக் சிக்கன் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இதில் நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது பென்சில் வாங்கும்போது ரப்பரோட சேர்த்த பென்சில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அதான் நல்லா இருக்கும், இப்படியே எழுதுனா பின்னாடி திருப்பி அழிக்கலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கான காரணம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஃபாயில் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். அதுக்கு பேர் இருக்குது, அதுக்கு பேர் ஃபெரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இருந்தால் மட்டும்தான் அந்த ரப்பரையும் பென்சிலையும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கோ. அப்படியே ரப்பர் அழிய மெதுவாக போயிடும் இல்லையா. ஸோ இந்த எரேஸோடைய லைஃப் எந்த அளவுக்கு வரணுன்றதையும் இந்த ஃபெரோல் தான் முடிவு பண்ணும். ஏன்னா இதோடைய டென்சிட்டி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த எரேசரை யூஸ் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், இது ரப்பர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே மடிச்செல்லாம் வச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பேர் ஃபெரோல் அப்படின்னு வச்சிருக்காங்கன்ற விஷயமே எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Maliti.